எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகலை, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஸோ அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் அப்படிங்கிறது வெறும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ கிடையாது. ஒவ்வொரு 32 நிமிஷத்துக்கும் ஒரு ஃபார்மர் வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய சூசைட்ஸ் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன் பீப்புள் சூசைட் கமிட் பண்ணுறாங்க? ஆஸ் அ சொசைட்டியா, ஆஸ் அ கம்யூனிட்டியா நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லைஃப் இன்டரப்டட், ரிட்டன் பை அமிர்தா திரிபாதி, அபிஜித் நத்கர்னி அண்ட் சௌமித்ரா பதாரே. இன்னும் இந்த புக்கில் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ திங்க் திஸ் இஸ் அ க்ரூஷியல் கான்வர்சேஷன். இன்றைக்கி இந்த புக்கில் நம்ம வந்து நிறைய சூசைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இஃப் யூ ஆர் ஹேவிங் ஏதாவது அந்த மாதிரியான தாட்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். சீக் ஹெல்ப் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். நோவேர் இன் த புக், nowhere in this video I will encourage saying suicide is a solution நான் சொல்ல போகிறதே கிடையாது. because it is not a solution. அது ஏன், இதுக்கான காரணிகள் என்ன, எந்தெந்த காரணத்தினால இத்தனை பேர் இது வரைக்கும் சூசைட் பண்ணியிருக்காங்க ஆர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க போகிறோமே தவிர இந்த காரணங்களுக்காக சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ஐ எம் நாட் கோனா கிவ். ஏன்னா தட் இஸ் நாட் த ட்ரூத். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். பட் இஃப் யூ ஆர் வல்னரபிள் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. பட் ஆஸ் அ சொசைட்டியாக இஃப் யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிள், எஸ் நானும் இந்த சொசைட்டியில் இருக்கேன், என்னோட சமூகத்தில் இருக்கிற மக்கள் இந்த வாழ்க்கையை தொடர வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் நான் புரிஞ்சு அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச் த வீடியோ. பியூட்டிஃபுல்லாக இந்த புக்கில் வந்து சாப்டர்ஸ் அவங்க பிரித்த விதம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் முதல்ல அவங்க சூசைட்னா என்ன, அது முதல்ல நம்ம அதை பற்றி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜென்ரலி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அவங்க சூசைட் கமிட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கமிட்டட் சூசைட்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப கிரிமினலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கமிட்டட் அ க்ரைம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி நம்ம சொல்லாமல் நம்மளுடைய முதல் விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா தே டைட் பை சூசைட். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, சூசைடில் இறந்துட்டாங்க. தே டைட் பை சூசைட், தே டிடன்ட் கமிட் சூசைட். ஸோ அது முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் லைக் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் தேர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர். ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்குமே வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிரிமினல் சார்ஜஸ் உண்டு அப்படின்லாம் இருந்ததுனால நிறைய பேர் வந்து அந்த அட்டெம்ப்ட் பண்ணது கூட சொல்லாமல் இருக்காங்க. அப்படி சொல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு டீட்டெயில்டு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, டேட்டாஸ் மிஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்டையர் நேஷன் இஸ் ஒர்க்கிங். ஸோ கவர்மெண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து வென் சம்படி இஸ் அட்டெம்ப்டிங் சூசைட் அது வந்து ஒரு கிரிமினல் சார்ஜ் இல்லாமல் டீக்ரிமினலைஸ் பண்ணுறதுக்கு தான் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸும் கிளியராக இருக்கணும். ஸோ வென் சம்படி டைஸ் பை சூசைட் they didn't commit suicide, they didn't commit a crime, they died by suicide. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளியர். ஸோ இனிஷியலி அவங்க இதுதான் சொல்ல வராங்க. என்னென்ன ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, சூசைட்னா என்ன, அந்த டேர்மை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நிறையா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இந்த புக்கில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஓவர் த இயர்ஸ் எப்படி சூசைட் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை நடக்குது. ஸோ இப்போ டேட்டாங்கிறத முதல்ல நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா எனி டேட்டா ஃபார் தட் மேட்டர் ஒரு 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 இடத்துல வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இங்கே போலீஸ் தான் வந்து இது வந்து நோட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல சூசைடில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் போலீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோக்கு போகுது. என்னதான் இதை டீக்ரிமினலைஸ் பண்ணணும்னு நம்ம எஃபர்ட் போட்டாலுமே the data is still with National Crime Records Bureau அப்படிங்கிறதுனால அவங்க ஒவ்வொரு சூசைடுமே இல்லை ஒவ்வொரு டெத்தையுமே அவங்க நோட் பண்ணும்போது காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தா அந்த சூசைட் ரேட்ஸ்லாம் கம்மியாயிட்டே வருது, ஃபார்மர் சூசைட் ரேட்ஸ் கம்மியாயிட்டே வருது. எப்படி இதெல்லாம் கம்மியாயிட்டே வருதுன்னு பார்த்தா அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணும்போது
கன்வீனியன்ட்லி அது ஸ்வீசைடில் வராமல் ஆக்சிடென்ட்லேயோ இல்லை வந்து அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்லேயோ போடும்போது ஸ்வீசைட் ரேட்ஸ் கம்மியாகுது. பட் அதே பீரியடில் அதர்ஸ் அப்படிங்கிற காலமில் டெத்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ப்ராப்பரான ஒரு டேட்டா இல்லாமல் இதுக்காக ஒரு பாலிசியை கொண்டு வரணும், இன்னும் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு 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 ஆர்கனைசேஷனாவோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட்டாவோ எய்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ பாலிசி மேக்கர்ஸ் ஒரு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நமக்கு டேட்டா ப்ராப்பராக இருக்கணும். ஆனால் அந்த டேட்டா எந்த இடத்துல ப்ராப்பராக இல்லாமல் போகுது அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில் நிறைய இடத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து பி சாய்நாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூரல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர்கைவ்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியா அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கை பல காலமாக ரன் பண்ணி ரூரல் இந்தியாவுடைய நியூஸ் கவரேஜை ப்ராப்பராக என்டையர் நேஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து கான்ஸ்டன்ட்லி எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்காரு. ஸோ அப்படி ரூரல் இந்தியாவில் அதிகமாக நடக்கக்கூடிய டெத் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபார்மருடைய சூசைட். ஸோ ஃபார்மருடைய சூசைட்ஸ் எப்படி டாக்குமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மர்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸ் ஒரு வேலை கன்சியூம் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா. ஸோ என்ன ஃபார்ம் ஆஃப் எந்த வழி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க சூசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹேங்கிங் ஒன்று இருக்குது, ட்ரௌனிங் ஒன்று இருக்குது, பெஸ்டிசைட், இது வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ட்ரௌனிங்கையும் இல்லை இந்த மாதிரியான இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணுறதையும் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒரு டேபு அப்படிங்கிறதுனால இருக்கலாம், இல்லை இன்னொரு பக்கம் வந்து குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றினா ஒரு சூசைடில் இறந்துட்டாருன்னு சொல்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறது, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு ஏதாவது இதுன்னா அதுக்கு வந்து ஏதாவது மானிட்டைசேஷனாவது கிடைக்கும், சூசைடில் கிடைக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால ஒரு சூசைடல் டெத்து வந்து அது டேட்டாவாக பதிவாகும்போது ஆக்சிடெண்ட் ஆகவோ இல்லை அதர்ஸ் ஆகவோ மாறும்போது நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் சூசைடில் இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது அந்த நம்பர் இஸ் மச் லெஸ்ஸர் கம்பேர்ட் டு தி ஆக்சுவல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த டேட்டா சைடில் ஃபார்மர் சூசைடில் இப்படி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் எந்த ஒரு சூசைடு எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ அதை எந்தளவுக்கு ஆக்சிடென்ட்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா, எஸ்பெஷலி அது வந்து ஒரு ட்ரௌனிங்காக இருக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போதோ அது தெரியாமல் சாப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய கேசஸ் நடக்குமா, நைட்டு அவங்க நடுராத்திரி எந்திரிச்சாங்கங்க, பக்கத்தில் இருந்த இந்த இந்த மருந்து பூச்சி மருந்துன்னு தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டாங்கங்க அப்படின்னு. ஸோ இவங்களே வந்து போலீஸ் கேஸ்லேயே அவங்க எழுதும்போது இப்படி தான் வருமா. ஸோ அதுதான் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க, எத்தனை பேருங்க நடுராத்திரி எந்திரிப்பாங்க, எத்தனை பேருங்க அந்த இன்செக்டிசைடை வந்து தெரியாமலே எடுத்து பெஸ்டிசைடோ இன்செக்டிசைடோ வந்து தெரியாமலே எடுத்து குடிப்பாங்க. ஸோ இப்படி இது ரொம்ப வழக்கமாக நடக்குது அப்படின்னா நிறைய நாடுகளில் எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி சூசைட் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் இருக்கும் இல்லையா அதை வந்து கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸை வந்து கம்மி பண்ணதில் அத்தனை சூசைட் ரேட்ஸ் வந்து கம்மி ஆயிருக்கான். ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் இன் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட்ஸ், ஆனால் ஸ்டூடெண்ட்டோட சூசைட்ஸில் ஜென்ரலி இந்த ஸ்னேஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தே வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷனுக்காக தேவ் பின் ஒர்க்கிங். அதோடைய ஃபவுண்டர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஜூன் மாதம் வந்து எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் வரும், ஹெல்ப் கால்ஸ் வரும், ஸ்னேஹா ஹெல்ப்லைனுக்கு வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வர டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கால்ஸ் வரும். ஸோ இது இப்படி ரிப்பீட்டாக நடக்கவே இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த சஜஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் மாதிரி வச்சா இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம்னால அதில் ஃபெயில் ஆகிட்டா ஒரு வருஷமே வேஸ்ட்டாக போயிடுது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பப்ளிக் எக்ஸாமை வந்து அப்படி ஒரு விஷயமா ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் படிக்கும்போது வீட்டில் டிவியை கட் பண்ணிவிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வர மாட்டாங்க, வெளியில் போகக்கூடாது, விளையாடக்கூடாது, ஆடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணும், அதுதான் உங்கள் வாழ்க்கையே நிச்சயமிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லப்படுறதுனால அந்த எக்ஸாம் ப்ரெஷர் நம்மளை விட அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க தான் செய்யுது. அப்படி அந்த ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த டைமில் தேர் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ். ஸோ இவங்க இது கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படிங்கிறது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற பீப்புள் கம்மியாக இருக்காங்க, இவங்களுக்கு வர கால்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எப்படி ஒரு கவர்மெண்ட் பாலிசியை மாற்றும் போது சூசைட் ரேட்ஸ் கம்மியாகுது. ஸோ தட் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் த புக். சூசைட் அப்படிங்கிறத வந்து ஒரு பர்சனல் விஷயமாக பர்சனல் இன்னிபிலிட்டியாக பார்க்காம அதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது.
அந்த எல்லா காரணங்களையும் பார்த்து அது ஆஸ் அ சொசைட்டியாவோ ஆஸ் அ கவர்மெண்ட்டாவோ சேஞ்சஸ் கொண்டு வந்தால் அதில் எப்படி சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் மாதிரியான ஒரு ஆக்டர், ஒரு பிரபலம், அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போன போது எல்லாருக்கும் வந்துருச்சாங்க நெப்போட்டிசம்னால தான் அவர் இறந்துட்டாருன்னு. அப்போது சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் ஹூஸ் பாப்புலர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா, அவர் இறந்து போகும்போது அவரோட பர்சனல் இன்னபிலிட்டி மட்டும் கிடையாது, சுற்றி நடந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுது. ஆனால் அதுவே ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு ஃபார்மர் சூசைட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு எக்ஸ் ஆர் ஒய் சூசைட் பண்ணும்போதோ, ஒரு காமன் மேன் பண்ணும்போது இந்த கொஷின் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் இன்னபிலிட்டியை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர ஆஸ் அ சொசைட்டியாக, ஆஸ் அ ஒரு பாலிசியாக, ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக என்ன ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க எதோடு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எல்டர்லி பீப்புள். இந்த எல்டர்லி பீப்புளுக்கும் சூசைடுக்கும் உண்டான சம்மந்தம் என்ன அப்படின்னு இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வேலை வாய்ப்புகளுக்காக வேறு ஊர் இல்லைன்னா வேறு நாடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ வயசாகிற அந்த எல்டர்லி பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டையர்மெண்ட் இஸ் அ மேஜர் சேஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மாறுது, அவங்களுடைய பர்பஸ் இன் லைஃப் மாறுது. இத்தனை நாளாக அவங்களுடைய பர்பஸ் ஒன்றுமா இருந்திருக்கும், ஆனால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களுடைய பர்பஸ் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். அவங்களுடைய என்ன சொல்ல பொசிஷன் இன் த சொசைட்டி அதுவும் வந்து மாறுது. ஏன்னா நவ் தெர் இஸ் நோ டெசிக்னேஷன். ஸோ அப்படி இது எல்லாமே மாறுது. அண்ட் இந்த டயத்தில் வந்து இஃப் தெர் இஸ் ஒரு ஸ்பவுஸ் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அடிஷ்னல் பிரச்சனை. தே டோன்ட் நோ வாட் டு டூ. ஏன்னா அவங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற ஜாப் இல்லை, ஃபெமிலியராக இருக்கிற பார்ட்னர், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர் அவங்க இல்லைங்கும் போது அந்த வயசில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அடாப்ட் அந்த சேஞ்சஸ்க்கு. ஆன் டாப் ஆஃப் இட் ஒருவேளை ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிடுச்சு, போஸ்ட் 60s 70sலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த் அது இருந்த அளவுக்கு இப்போ இருக்காது. அண்ட் அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் எவ்ரி திங் இஸ் காஸ்ட்லியாக. ஒரு வேளை அவங்க ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இது பத்தலை, சேவிங்ஸ் பத்தலைன்னு வச்சுப்போம். இன் தேட் கேஸ் அவங்க தன்னுடைய குழந்தைங்க மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது நிறைய எல்டர்லி பீப்புள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு வேளை பேர்டனாக இருக்குமோ, அது வந்து ஃபிசிக்கல் பேர்டனாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கலாம். ஸோ தே ஃபீல் என்னோடய பர்பஸ் எனக்கு இப்போ தெரியல. அண்ட் நம்பர் 2 வந்து நான் ரொம்ப பேர்டனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது, இது எல்லாமே இட் இஸ் அ கலெக்டிவ் ரீசன்ஸ் வை தே ஃபீல் ஸோ. ஸோ இப்படி இருக்கும்போது ப்ளஸ் ஒரு க்ரானிக் இல்னஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரானிக் இல்னஸ் இஸ் ஆல்சோ அ ரீசன் வை சம்படி வாண்ட் டு எண்ட் தேர் லைஃப். ஏன்னா இட் இஸ் நாட் பிகமிங் ஈஸி. ஒரு சில பேர்னால அவங்களுடைய மொபிலிட்டி கம்மியாயிடும். ஐ கான்ட் கோ, எனக்கு எங்கே போகணும்னு நினைக்கிறோன்னா என்னால் போக முடியல, இல்லை என் குழந்தைங்களோட பெர்மிஷன் இல்லாமையோ இல்லை குழந்தைங்களோட சப்போர்ட் இல்லாமலையோ என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியாது, இல்லை என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் டாப் ஆஃப் இட் நிறைய வீடுகளில் குழந்தைங்க தன்னோட பேரண்ட்ஸை அவங்க பேசுகிற விதமோ இல்லை ஏதாவது ஒரு அப்யூசிவாக அவங்க நடந்துட்டாலோ இல்லை அடிச்சுட்டாங்கனாலோ இல்லை திட்டாங்கனாலோ அவங்க அப்பவும் அந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அது எல்டர்லி பீப்புள் அதில் நிறைய பேர் வந்து when they attempt suicide என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் மாதிரி எல்டர்லி பீப்புள் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வாயை திறந்து சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது, யங்ஸ்டர்ஸ் மாதிரி தேர் நாட் இம்பல்சிவ், ராதர் அவங்க நிறைய விஷயத்த யோசித்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இம்பல்சிவாக எடுத்த முடிவு இல்லை, அது ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக, ரொம்ப காலமாக அவங்க யோசித்து பண்ணுறது. இன் தேட் கேஸ் அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அது நிறைய நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிஞ்சிடுது. விச் மீன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், அவங்களுடைய லைஃப் வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த எல்டர்லிக்கு என்ன சமூகமாக என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும்? ஏன்னா நத்திங் இஸ் ஆஸ் பெயின்ஃபுல் ஆஸ் பீயிங் இக்னோர்ட். கரெக்டாக தட் நம்ம ஒரு இடத்துல இல்லவே இல்லைன்னு இப்போ இருக்கிற சமூகம், இப்போ இருக்கிற காமனான பிளேசஸ் இது எல்லாமே எல்டர்லிக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா? ஒரு வயசானவங்க ஈஸியாக ஹேங் அவுட் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் நம்ம ஊரில் இருக்கா? அதுக்கு அவங்கள இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குமா? இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கே நமக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ரோட்டில் நம்ம என்கவுண்டர் பண்ணுற பெரியவங்களுக்கு பொறுமையாக நம்ம டைம் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து இருக்கோமா? அப்படிங்கிற நிறைய குவெஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி
இப்போ இருக்கிற 2050 அந்த மாதிரிலாம் வரும்போது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய பாப்புலேஷன் இன்னும் ஜாஸ்தியாக போகுது. விச் மீன்ஸ் இந்த ஊரில் நிறைய எல்டர்லி பீப்புள் இருக்க போகிறாங்க. அதுக்கு சமூகமாக அவி ரெடி, அதுக்கு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் ரெடியாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சமூகமாக நிறைய விஷயங்கள் மாறும்போது பர்சனலி நிறைய விஷயங்கள் வந்து சேலஞ்சாக இல்லாமல் போகலாம். ஏன்னா ஒருத்தவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு பர்சனல் ரீசன் மட்டும் இல்லைங்கிறது முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி வேறு என்ன இருக்கும், கல்ச்சுரல் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு வெளில போகிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிட்டியில் ஒரு அர்பன் இதில் ஒரு ஹை எக்கனாமிக் வீட்டிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் போகலாம். டக்குன்னு அந்த பொண்ணோ இல்லை பையனோ வந்து நைட்டு 11 மணிக்கு, பொண்ணு வச்சுப்போமே, நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அவங்க வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒருவேளை கிராமத்தில் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்னடா நம்ம ஊரில் இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, நான் 11 மணிக்கு மேலே வெளில போனதுக்கு என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஒருத்தங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கல்ச்சுரல் ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆர்த்தடாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க வளர்ந்த இடம், ஊர், அவங்க இருக்கிற இது, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இட் ஆல் கம்ஸ் இன் டு ப்ளே அப்படிங்கிறது தான் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் ஃபார் தி எல்டர்லி ஆல்சோ. அண்ட் தென் கம்மிங் நெக்ஸ்ட் டு தி யங்கர் ஜென்ரேஷன். ஸோ குழந்தைங்க இந்த காலத்தில் பாருங்கள், ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனால் அது கூட ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். பட் இவங்க ஒரு ஸ்டார்க்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, லாக்டவுன் டைமில் குழந்தைங்கனால ஸ்கூலுக்கு போக முடியலையா, அப்போது ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் அந்த 2020 கரெக்டாக 2020 எக்ஸாம்ஸும் பெருசாக நடக்கலை. ஆனால் அப்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய சூசைட் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. எக்ஸாம்ஸே நடக்கலை, ஸ்கூலும் இருக்குல்ல, அப்போ என்ன ப்ரெஷர் அவங்களுக்கு? அப்போது நம்ம எந்த விஷயத்தை இங்கே இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறோம்? அவங்களுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது வை தே டேக் தட் ஸ்டெப். ஆனால் வி வாண்ட் டு கன்வீனியன்ட்லி திங்க் எக்ஸாம் ப்ரெஷர் தாங்க முடியல, ஏன்னா அதுக்கு நம்ம சொசைட்டியாக பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுலேயுமே அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் கொண்டு வந்ததில் சேஞ்சஸ் இருந்தது. பட் அதை தாண்டி குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல அங்கே இன்னும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம டீப் டவுன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விமன். ஜென்ரலாகவே சூசைட் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ஆண்களுக்கு தான். பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 3 ஆண்களுக்கு 1 பெண் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவே இந்தியாவில் 1.5 மென்னுக்கு 1 உமன் அப்படிங்கிற மாதிரி தான் ரேஷியோ இருக்குது. ஸோ த ரேஷியோ இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி மேரேஜ் ரீசன்ஸ்னால சூசைட் பண்ணிக்கிட்ட விமனோடைய எண்ணிக்கை 8% இருக்குது அப்படின்னா, மென்னோட எண்ணிக்கை 0.8% இருக்குது. அன்மேரிட் விமன், இல்லைனா வந்து டிவோர்ஸ்டு, இல்லைனா ஸ்பௌஸை இழந்தவங்க, விடோட், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சூசைட் ரேட்ஸ் லைக் அவங்க வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் சூசைடில் இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது when compared to the women who are married and they are in the relationship. ஸோ இது ஏன் அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, இல்லை ஏர்லி மேரேஜஸ், இல்லைனா ஏர்லி மதர்ஹுட், ஏர்லி ப்ரெக்னன்சி, இன்னொன்று சொசைட்டியில் இருக்கிற கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் விமன். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால பெண்களுடைய சூசைட் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸ். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கெட்ட பழக்கம்னா அதுதானே, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதுதானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆல்கஹாலோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, வெட் கண்ட்ரீஸ், ட்ரை கண்ட்ரீஸ்னு இவங்க 2 விதமாக பிரிக்கிறாங்க. அப்படி இருக்குது. ட்ரை கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம மாதிரியான நாடுகள், வேர் வி ஆர் நாட் யூஸ் டு ட்ரிங்கிங் ஆல்கஹால் எவ்ரி சிங்கிள் டே, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வெட் கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஃபுட்லேயே கூட தே வில் ஹாவ் ஆல்கஹால், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மாடரேட்டாக த்ரூ அவுட் த வீக்கோ, இல்லை அவங்களுடைய ரெகுலர்லி அவங்க எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்களோ, அது கன்சியூம் பண்ணுறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அது இருக்குது. அண்ட் வெட் கண்ட்ரீஸில் வைன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஆனால் ட்ரை கண்ட்ரீஸில் சின்ஸ் நமக்கு வந்து ட்ரிங்கிங் அப்படிங்கிறது ஒரு டேபு அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் தி இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வீக்கெண்ட் பார்ட்டி குடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு பயங்கரமாக குடிச்சது. அப்போது அந்த ஆல்கஹாலுடைய எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து ஒரு டூ ஹை, they are not in control. ஸோ அப்போ இம்பல்சிவாக ஒரு முடிவு எடுக்கும்போது they act upon it. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஒரு தாட் வரலாம், பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் we know அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கும்போது நமக்கு அவ்வளோ இன்ஹிபிஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த டயத்தில் வந்து when we are free to do certain things, but that is also the time
நமக்கு ஏதாவது ஒன்று தோணுது, அது நமக்கான லாஸ்ட் செகண்ட்லேயாவது ச்சீ வேணாம் இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தோணுனா அதை ஸ்டாப் பண்ண முடியாமல் அது ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ஒருத்தங்க சூசைட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இதுலேயுமே தெர் ஆர் வேரியஸ் லேயர்ஸ். இப்போது சரக்கு அடிச்சுட்டு இப்போ ஒரு பயங்கரமான பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக சரக்கு அடிக்கிறாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டிரைவர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து வாந்தி எடுக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் வித் இன் த ஹவுஸ். அப்போது அண்ட் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சரக்கு அடிப்பாங்களா இருக்கலாம், வாட்ஸ் எவர். நம்ம ரிச் பீப்புள்னாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தே கேன் அஃபோர்ட் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் அந்த ஃபேமிலியில் வந்து சரக்கு அடிக்கிறது ஒரு விஷயமா பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆன் தி அதர் ஹேண்ட் படம்லாம் பார்க்குறோம், படத்தில் வந்து சரக்கு அடிக்கிறது கூலாக காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சரக்கு அடிச்சு செருப்பால் அடிப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஸ்மெல் வந்தாலே அவ்வளோதான். அம்மாவுக்கு மட்டும் நான் சரக்கு அடிச்சேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது. சப்போஸ் அவங்க ஃபேமிலி முன்னாடி இவங்க சரக்கு அடிச்சுட்டு எங்கேயும் கொண்டு போக முடியல அப்படிங்கிறதுனால ரோட்லேயே கிடக்குறாங்க, இது ஃபேமிலிக்கு தெரிய வருது அப்படின்னா த கைண்ட் ஆஃப் சோஷியல் ஸ்டிக்மா அது அந்த பர்சன் மேலே இருக்கிறது இன்னும் அதிகமாக செல்ஃப் ஹேட்ரட் கொடுக்கும். பிகாஸ் அவ்வளோதான், மரியாதை போச்சு, இனி நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதிகமாக சரக்கு அடிச்சு ரோட்டில் கடந்தவன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி அடிஷ்னலி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அதனால நடக்கக்கூடிய சூசைட்ஸும் நிறையா தான் இருக்குது. ஸோ இன்னொன்று இவங்க சொல்கிறாங்க, ஆல்கோஹால் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே நிறையா சரக்கு அடிக்கிறதுனால வர ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அதனால எப்போவுமே ஒரு மாதிரி போதையிலே இருக்கிறதுனால ஒர்க்குக்கு போக முடியாமலையோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வரக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இதனால when they choose to attempt suicide also, ஆல்கஹால் டைரக்ட் ரீசன் இல்லைனாலுமே இட் இஸ் ஸ்டில் த மெயின் ரீசன் வை அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறனால ஆல்கஹால்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதை பற்றி வந்து அவங்க அதெல்லாம் எழுதியிருந்தாங்க. இது தவிர we have this marginalized society. Marginalized society is like ஒரு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடக்குது, அவங்களுக்கு ஒரு இதுன்னா பேசிக்காகவே தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத ஒரு சொசைட்டியில் தனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நிறைய எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கும்போது, when the society or my own family they don't understand and I have one partner who understands and அவங்களும் என்ன புரிஞ்சிக்கல or some breakups happen இருக்கும்போது அது as a சமூகமாகவே நம்ம அதை புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது it is not just the failure of one human. They felt hopeless because the entire community, entire society, we didn't try to understand somebody. ஸோ அந்த இடத்துலையும் எப்படி ஒரு சொசைட்டியாக we come into play அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க இன்டர்செக்ஷனாலிட்டி. அதாவது லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹையர் இன்கம் இல்லை, உங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, யூ ஆர் நாட் அ மேன், யூ ஆர் அ உமன். ஸோ உமனுக்குன்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் தென் யூ டோன்ட் பிலாங் டு அப்பர் கேஸ்ட், நீங்கள் வந்து ஒரு லோவர் கேஸ்ட் உமன். ஸோ கேஸ்டிசம்லேயே லோவர் கேஸ்ட்னாலே அதில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த லோவர் கேஸ்ட்டில் யூ ஆர் அ உமன், இன்னும் கஷ்டம். அதில் நீங்கள் குயர் உமனாக இருந்தால் லெஸ்பியனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இன்னும் அது இட் இஸ் டிஃபிகல்ட். ஏதாவது உங்களுக்கு ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈவன் வேர்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்செக்ஷனாலிட்டி இஸ் வென் மல்டிப்பிள் விஷயங்கள் இருக்குது, மல்டிப்புளாக இந்த சமூகத்தில் எதுலாம் எப்படிலாம் இருந்தால் நமக்கு பிரச்சனையோ அதில் நமக்கு 2-3 விஷயங்கள் ஒன்று சேரும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதோ இல்லை நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இன் சொசைட்டியோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து சைக்காலஜியை எடுத்து படிக்கும்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் நம்ம வந்து போய் பேசும்போது சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குங்கிறத அவங்க வந்து அவங்களோட கரிக்குலமில் படிக்கவே இல்லை அப்படின்னா, நான் இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்ட்லேருந்து நான் வரதுனால எனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஐ டிடன்ட் அட்டெம்ப்ட் சூசைட் பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸில் மார்க் வரலன்னு. ப்ராபப்ளி இட் வாஸ் ஆல்சோ பிகாஸ் எனக்கு இன்னொரு வருஷம் டைம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் காசு இல்லை. ஸோ என்னோடய எக்கனாமிக் சுச்சுவேஷன் பேடாக இருக்குது. இல்லை என்னை வந்து படிக்க வைக்க முடியாதுங்கனால ஆல்ரெடி என்னோடய காஸ்ட்டில் மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு அது இன்னும் வேர்ஸாக இருக்குது.
ஸோ என்னோட ஃபேமிலி இட் இஸ் கோயிங் த்ரூ அ லாட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால சம்படி மைட் ஃபீல் டிப்ரெஸ்ட் இல்லையா. பட் இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சமூகமாக ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜி இது படிக்கிறவங்களுக்கு சிலபஸ்லேயே இந்த காஸ்ட் பேஸ்ட் பிரச்சனைகள் என்னென்ன வருது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே உட்காந்து ஏஞ்சலா டேவிஸ் புக்ஸ்லாம் படிக்கிறோம். பட் இங்கே இருக்கிற காஸ்ட் சிஸ்டம் பற்றியும் அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நமக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து இப்போது கிராப்ஸ் எல்லாம் ஒழுங்காக கிராப்ஸ் வளர்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு காசு இல்லை, விதைக்கிறதுக்கு காசு இல்லைங்கிறதுனால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய நேரத்தில் அவங்களுக்கு நல்ல ஃபார்மிங் பண்ணுறதுக்கான காசு இருந்து அதை பண்ணும்போதுமே அது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கிராப்ஸ் நல்ல ஈல்டு கொடுத்துருக்கோம், அந்த டயத்துலேயும் சூசைட் நடந்திருக்கு. அப்போது இதுதான் பிரச்சனை. நம்மளாம் வந்து ஒரு இடத்துல ஒன்று நிற்கிறோம் இல்லையா, அது தாண்டி ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கறதுக்கு வி ஷுட் புட் அன் எஃபர்ட் அப்படிங்கிறத அவங்க டைம் அண்ட் அகெயின் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிலையுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்படி வந்து எகெயின் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் ஏன் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, இப்போ அவருடைய சூசைடுக்கு வந்து நெப்போட்டிசம் நம்ம ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம் இல்லை, சமூகமாக என்னடா பண்ணீங்க, என்னடா பாலிவுட், வாட் டிட் யூ டூ அப்படின்னு போய் நிற்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது ஒரு குயர் கம்யூனிட்டியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு சமூகமாக ஏன்டா இப்படி ஹோமோஃபோபிக்காக இருக்கீங்க, உங்களால் பாருங்கள் ஒருத்தங்களால உயிர் வாழ முடியலங்கிற அந்த ஒரு டேக் நம்ம எடுக்கிறதுக்கு சொசைட்டியாக நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கம்மிங் டு ஃபார்மர்ஸ் சூசைட்ஸ் பற்றி அவங்க ரொம்ப எலாபரேட்டாக எழுதியிருக்காங்க. லைக் ஐ செட் அவங்க வந்து பி சாய்நாத்தோடைய வந்து கான்வர்சேஷன்ஸ் எடுத்துருக்காங்க, பாரி நெட்வொர்க்குடைய ஃபவுண்டர் பி சாய்நாத். ஏன்னா ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரூரல் வில்லேஜோடைய ரிப்போர்ட்டிங் இன் நேஷ்னல் மீடியா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஹீ வாஸ் ஆல்சோ ஒன் அமாங் த வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் who said இந்த ஃபார்மர்ஸ் சூசைட்னால இறக்கிறதுக்கூடிய நம்பர்ஸுடைய டேட்டா இட் இஸ் நாட் வெரி கிளியர். அதுக்கு வந்து நமக்கு ப்ராப்பரான டேட்டா வரணும். அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மீடியாவில் கவர் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையும் ஹைலைட் பண்ண ஒரு முக்கியமான மெம்பர் அவர். ஸோ அவர் வந்து எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ராட் அப்படின்னு ஒரு வண்டர்ஃபுல் புக் அவர் வந்து எழுதியிருப்பார். இட் இஸ் அ மச் நீடட் புக். இப்போது இவங்க தான் எழுதியிருப்பாங்க, ஒரு ஃபார்மர் சூசைட் பண்ணும்போது நமக்கு வந்து விவசாயிங்களுக்கு ஏதோ கிடைக்கலன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாங்க, விவசாயிங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்மளில் ஈஸியாக ஆன்லைனில் 10 நிமிஷத்தில் டெலிவரின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயத்தை வாங்கிடுறோம், காயை வாங்கிடுறோம். அது ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து டைரெக்டாக வரல, அது எத்தனை மிடில்மேன் கிட்டேருந்து வருது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க யார்கிட்ட சூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன காசு கொடுத்து வாங்குறாங்களோ அதுதான் அந்த ஃபார்மருக்கு போகுது. ஆஸ் அ சமூகமாக ஆவி ரெடி, எனக்கு 10 நிமிஷத்தில் காய்கறி வேண்டாம், நான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து காசே போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பக்கத்தில் எந்த இடத்துல வந்து த க்ளோசஸ்ட் ஐ கேன் கெட் டு த ஃபார்மர், நான் அங்கே போய் அதை வாங்க முடியுங்கிற ஒரு எஃபர்ட்டு ஒரு சமூகமாக நம்ம போடுறது இல்லை. பட் இட்ஸ் வெரி ஈஸி கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டு நம்ம போயிட்டே இருப்போம். எஸ், இன் பார்ட் கவர்மெண்ட் வந்து பாலிசிஸை ரிஃபைன் பண்ணணும், அது ஒரு பக்கம் நடக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம எந்தளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு நம்ம அவ்வளோ பேசுகிறோம். பட் ஹவு மச் வி ஆர் ஃபீடிங் த கார்ப்பரேட்ஸ், அதுக்கு நம்ம என்ன முடிவு எடுத்தோம்? எத்தனையோ ஃபார்மர்ஸ் வந்து காட்டனை கல்டிவேட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சேல் நடக்காமல் இல்லை அதுக்கான விலை மதிப்பு குறையும் போது தங்கத்தோட விலையை வச்சும் காட்டனை வச்சும் அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ காட்டன் அவங்க விற்றாங்கன்னா அவங்களால 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். அது இப்போ பயங்கரமாக மாறி இருக்கு. இப்போ அவங்க எத்தனை காட்டன் விட்டால் அந்த தங்கம் வாங்க முடியுங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு தங்கத்தோட விலை அவ்வளோ ஏறி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்கா, நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்களா, உங்களுக்கு பொன் கொடுக்கறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பையன் எடுக்கிறதுக்கோ எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு இன்ஜினியரை தேடி போகிறாங்க, டாக்டரை தேடி போகிறாங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தங்களை தேடி போகிறாங்க. ஸோ ஃபார்மருடைய சோஷியல் ஸ்டேட்டஸும் இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம கன்வீனியன்ட்லி இப்படிங்கிறதுக்குள்ளே நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்மளால் ஆர்டர் பண்ண முடியுது. இட் இஸ் கம்மிங் டு த டேபிள். ஆனால் அந்த ஃபுட்டுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு வெஜ்ஜஸையும் விவசாயம் பண்ண விவசாயிக்கு அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் காசு தான் போய் சேருது அப்படின்னா ஆஸ் அ சமூகமாக நம்ம எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கோம் இந்த இடத்துல. நமக்கு என்ன வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் ஃப்ரம் என்ன சப்போர்ட் பெருசாக நம்மளால் பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியாக ஒன்று பண்ண முடியும். மறுபடியும் முன்ன மாதிரியே போய் ஒரு கடையில் போய் நின்று காய்கறி வாங்குறதுல என்ன இல்லை, அங்கே இருக்கிற விவசாயி பக்கத்தில் நம்ம யாராவது தெரியும்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட காய்கறி வாங்குறது நமக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் டு டாக் அபவுட் ஃபார்மர்ஸ் சூசைட், ஏன் கவர்மெண்ட் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது எவ்வளோ ஹிப்போக்ரிசி அது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபார்மர்ஸ் சூசைட் பேசும்போது இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க.
ஒரு ஃபார்மர் சூசைட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணாதான் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட முடியும். பட் நம்ம அவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பாலிசி சரியில்லை, இந்த மிடில் மேன்லாம் காசு அடிச்சிடுறாங்க, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் மிடில் மேன் கிடையாது, நான் கவர்மெண்ட்டும் கிடையாது. இப்படி நம்ம எல்லாருமே வந்து என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கும்போது we are just being a part of the problem and we can't shy away. அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஃபார்மர் நம்மளோட டேபிளுக்கு ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிற ஒரு ஃபார்மர், எனக்கு வந்து இனஃப் காசு இல்லை, என்னால் நான் வாங்கின கடனை அடைக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் இறந்து போகிறாரு. ஆனால் நம்மனால ஒரு மாதத்தில் 30 நாளும் 30 விதமான கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் அங்கே இருக்க ஆம்பியன்ஸை பார்த்து ரீல்ஸ் பார்த்து அங்கே போய் தேடி போய் அதில் இருக்க மல்டி குசீனை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னா, I think we are also the problem, இல்லையா? We are not part of the solution. So இப்படி suicide-உடைய other side where we are not blaming it entirely on the individual, அதுக்கு ஒரு சொசைட்டியா, ஒரு கவர்மெண்ட்டா, ஒரு கல்ச்சரா, என்னென்ன விஷயங்கள், ஒரு ஜியாகிரஃபி இருக்கிற ஒரு ஊரா, ஒரு நெய்பரா, நம்மெல்லாம் எந்தெந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக் இருக்குது என்டையர்லி. இது எல்லாத்தையும் தாண்டி மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், ஆல் ஆஃப் அஸ், யாராவது ஒருத்தங்க எஸ்பெஷலி ஒரு பிரபலம் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி அந்த எப்படி, என்ன, எத்தனை மணிக்கு என்ன பண்ணாங்க இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறதுல வந்து வி மைட் பி ஓகே, இல்லை நம்ம ரொம்ப க்யூரியஸாக இருக்கலாம். பட் நம்ம சுற்றி இருக்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்கும்போது, ஓ இந்த மாதிரி ஒன்று நடந்தா இதுக்கு வந்து சூசைட் தான் ஆப்ஷனுங்கிற மாதிரி ஒன்று இருக்கே சார், அவங்கனாலே இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அவங்க ஒரு மொமெண்ட் யோசிச்சாங்க அப்படின்னா, we are giving them all the details and you can't justify suicide, இல்லையா? ஸோ அது நம்ம பண்ணும்போது we are not doing the right thing. அண்ட் மீடியாவுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதையும் அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதுவும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணினாலே த்ரூ மீடியா பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே சொன்ன ஸ்னேகாவுடைய ஃபவுண்டர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் வந்து ஒரு பீரியடில் ஏவிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து சொல்லியிருந்தாங்களாம், உங்கள் சீரியல்ஸில் வந்து நிறைய நேரங்களில் யூஆர் ஷோயிங் விமன் வென் தே ஆர் நாட் ஏபிள் டு டூ சம்திங், அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவங்க அது வந்து தன்னை எரிச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சீன்ஸ் வைக்கிறீங்க, அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் கிவிங் ஐடியாஸ் டு சம்படி ஹூ இஸ் கோயிங் த்ரூ சம்திங் சிமிலர். அந்த மாதிரி நடக்குதுன்னதுக்கப்புறமா அவங்க அதை ஒத்துக்கிட்டு அது கம்மி பண்ணாங்க. அது கம்மி பண்ணும்போது அந்த மாதிரி நெருப்பு வச்சு தன்னைத்தானே இது பண்ணிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ வி ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் ஆல் இன்ஃப்ளூயன்சிங் சம்படி, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, அண்ட் அதில் கான்ஷியஸாக இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து வென் வி கெட் டு லிசன் டு அ லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ், அவங்க இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், இல்லை வந்து டிவி பர்சனாலிட்டிஸ், மூவி பர்சனாலிட்டிஸ், வென் அவங்க ஏதாவது ஒன்று அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போதுமே இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் தி பப்ளிக். அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து ஃபேக்ட், அவங்க டேட்டா வச்சுருக்காங்க. இன் தட் கேஸ் வந்து தே ஆர் சேயிங் கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ சி, இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு அப்படி நடக்குது அப்படின்னா வில் ஹவ் டு சி அங்கே என்ன தப்பாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். பிகாஸ் பப்ளிக் பர்சனாலிட்டிஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பப்ளிக் வந்து டெஃபினெட்லி இருக்குது. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ திங்க் எவ்ரி மீடியா பர்சனாலிட்டி ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து படித்த விஷயங்கள். இன்னும் நிறையா படிச்சிருந்தேன். ஐ திங்க் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது, நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறைய இடத்துல கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல் தேர். அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஐ திங்க் ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு மேக் கிளியர். நம்ம ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது we can help them, இந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஆன் தி அதர் ஹேண்ட் நானும் இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அப்படின்னு ஒன்று சொல்லும்போது we are actually reducing their experience. Probably we were depressed or we don't know how much depressed we were. ஸோ அதனால் நம்மளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதை சுத்தமாக தூக்கிட்டு இட் இஸ் ஆல் அபவுட் தெம் whoever is talking now. ஸோ அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கம்பேனியனாக, ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்ம வந்து இது பண்ணோன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். லெட்ஸ் நாட் மினிமைஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், லெட்ஸ் நாட் மினிமைஸ் தேர் என்ன சொல்லலாம், அவங்களுடைய
அந்த டிப்ரெஷன் அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம மினிமைஸ் பண்ணாமல் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஹெல்ப் தெம் வித் தி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். அவங்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டையோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டையோ கொண்டு போய் காமிக்கிறதுக்கு ஏதாவது எஃபர்ட் போட முடியுதுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். அகெயின் வி ஆர் சொசைட்டி, நம்ம நமக்குள் நம்ம சமூகத்தில் யாராவது ஒருத்தங்க என் லைஃப்பை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே ஆஸ் அ சமூகமாக கலெக்டிவாக நம்ம எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கோங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த டேட்டா, அந்த நம்பர்ஸ், அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ரியல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறது ரியல் ஃபேமிலிஸ். அந்த நியூஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஜூஸியாக இருக்கலாம், இல்லை அது வச்சா வந்து நிறையா வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். பட் வாட் எவர் வி ஆர் டூயிங் டு ரியல் பீப்புள் வித் ரியல் இமோஷன்ஸ். அண்ட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஹாப்பியாக நினைப்பேன். ஏன்னா ஐ திங்க் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸை வச்சுக்கிறதுக்கே முதல்ல ஒரு தாட் வேணும். ஸோ அதனால் இஃப் யூ ரியலி இன்டு இட், லைஃப் இன்டரப்டட் இந்த புக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாஸ் சூசைட் கிரைசிஸ், அமிர்தா திரிபதி, அபிஜித் நத்கர்னி அண்ட் சுமித்ரா பத்தாரி. ஸோ இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுமான்னு தெரியல, நான் மற்றவங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு மூடு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இஃப் யூ ரியலி லைக் த வீடியோ, டூ லெட் அஸ் நோ. தேங்க்யூ.